இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் இருக்கிற முக்கியமான லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாக் ஸ்க்ரீனில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாத நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே லாக் ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்கள் மொபைலில் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கான்னு தெரிஞ்சுங்க. நான் யூஸ் பண்ணுற இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல். நீங்கள் ஒரு சாம்சங் யூஸராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லா செட்டிங்ஸுமே உங்கள் மொபைலில் இருக்கும். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ், முக்கியமான செட்டிங்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் நம்ம வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னது போல தான் செட்டிங்ஸில் போயிடுங்க. நம்ம மொபைல் செட்டிங்ஸில் போய்டுவோம். செட்டிங்ஸில் போய்ட்டு லாக் ஸ்க்ரீன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த லாக் ஸ்க்ரீன் உள்ளே போய்டுங்க. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனாக இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனுங்க. இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மொபைல் நம்பர், இல்லை உங்கள் சன், இல்லை மதர், ஃபாதர், இப்படி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அவங்க யாருன்றதை மென்ஷன் பண்ணிங்க. ஏன் இது எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எமர்ஜென்சி டைமில். ஓகேங்களா? எமர்ஜென்சி டைமில் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சு, யாராச்சும் நம்மளுக்கு ஸோ ஒரு சிலர் வந்து யார் மொபைலே விட்டுட்டாங்க, அவங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு அந்த நேரத்துலையும் சரி, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அந்த நேரத்துலையும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க மொபைல் எடுத்து உங்கள் வீட்டு நம்பர் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நேரத்துலையுமே இந்த மொபைல் நம்பர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இங்கே மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் லாக் பண்ணிடுறேன் பாருங்கள். லாக் பண்ணிட்டு திருப்பி டேப் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹோம் மொபைல் நம்பர் வந்துருச்சிங்களா? ஸோ அவங்க வந்து லாக் ஸ்க்ரீனை எடுத்து தான் அதுக்கப்புறம் நான் உங்கள் மொபைல் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு அவங்க ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்கள் மொபைல் நம்பர் வந்து தெரிஞ்சிருப்பது. ஸோ அந்தமாரி சமயத்தில் ஓகேங்களா, ஒன்று மொபைல் தொலைஞ்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு எதனா ஹாஸ்பிட்டல் ஸோ எமர்ஜென்சி டைம்லையும் சரி, இந்த மொபைல் நம்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாக் ஸ்க்ரீனில் உங்கள் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வைங்க. இது நிறைய மொபைலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வைங்க. விட்டுறாதீங்க. இது எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த செட்டிங்ஸை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில டைமில் வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். சாம்சங் கேலக்ஸி A03 எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. என்னோடய ரியல்மி மொபைல்லையும் என்னென்னா, நம்ம ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணி வச்சுருவோம். நம்ம டேட்டா ஆன் பண்ணிட்டாலும் சரி, இல்லை ஆன் பண்ணலாலும் சரி, அப்பப்போ நம்மளுக்கு விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த கிளான்ஸ் ஆங்கில் தான். ஓகேங்களா? கிளான்ஸ் அண்ட் சாம்சங்னு இருக்கும். விளம்பரம் வந்து உங்கள் லாக் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்கும். நெட்டு ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வால்பேப்பர் சர்வீஸில் இந்த கிளான்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃபால்ட்டாக இது மேக்ஸிமம் ஆனில் தான் இருக்கும். இதை வந்து நன்னுன்னு கொடுத்துருங்க. நன்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மொபைலில் இருக்கும். இந்த டைனமிக் லாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இதுவே மாறும். ஸோ அந்த செட்டிங்ஸில் பாருங்கள். செட்டிங்ஸில் ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை லாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆன் பண்ண சொல்லி உங்கள் லாக் ஸ்க்ரீன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று டைனமிக் லாக் ஸ்க்ரீன் வச்சுருங்க, இல்லை டிஃபால்ட் லாக் ஸ்க்ரீன் வச்சுருங்க. இந்த கிளான்ஸ் மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. அது சார்ஜ்னாலையும் சரி, இல்லை ஒரு சமயம் நம்மளுக்கே என்னென்ன ஃபோட்டோஸும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமாக இருக்கும். அதனால் அந்த கிளான்ஸ் மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. அடுத்த செட்டிங்ஸ் ஓகேங்களா, 2 செட்டிங்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று வந்து அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று வந்து இந்த வால்பேப்பர் சர்வீசஸ். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஷார்ட்கட்ஸ் என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலில் இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஓகேங்களா 2 இடத்துலையுமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேமரா இருக்கும், ஃபோன் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட்டில் வந்து கால் லெட்டர் வச்சுருக்கிறேன். நான் வந்து கால் லெட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் கால் லெட்டர் ஆப் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்கள் மொபைல் லாக் ஸ்க்ரீனில் இருந்தாலுமே இந்த 2 ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ லாக் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட்டில் வந்து நான் கால் லெட்டரும், ரைட்டில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரும் வச்சுருக்கிறேன். எந்த ஆப் உங்களுக்கு தேவையோ அதை வச்சுக்கலாம். நான் லாக் பண்ணிட்டேன். நான் லாக் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு தான் இந்த 2 ஆப் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணனா தப்பாக ஸ்வைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல அப்படியே ஸ்வைப் பண்ணனா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் லெட்டர் வரும். இதுக்காக நான் லாக் ஸ்க்ரீனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஸ்க்ரீன் போய்டும். ஸோ இந்த சைடு ஸ்வைப் பண்ணனா எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் வந்துடும். ஓகேங்களா? வாய்ஸ் ரெக்கார்டு வரும். இதேமாரி உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப இதுக்காக நம்ம லாக் ஸ்க்ரீன் எடுக்கணும். அதேமாதிரி இந்த ஆப் நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. 2 இடத்துல இல்லை எனக்கு ஒரு ஆப் தான் தேவைன்னா ஒரு ஆப் மட்டும் வச்சுங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வந்து லாக் ஸ்க்ரீனில் அடிக்கடி தேவைப்படுமோ, இதுக்காக நம்ம லாக் ஸ்க்ரீனை எடுத்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக லாக்கை வந்து ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு இருக்கணும் அந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் 3 ஆப்ஷன் பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் லாக் செட்டிங்ஸ் இதுவில் போயிடுங்க. உங்கள் பின்னை வந்து என்டர் பண்ணிங்க, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ லாக்டவுன் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் ஒன்று.
இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஷனை பார்த்துரும் ஆட்டோ ஃபேக்ட்ரி ரீசெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 தடவை உங்கள் லாக்கை வந்து தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபேக்ட்ரி ரீசெட் ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்ட்ரி ரீசெட் போய்டும். நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம வந்து ஒரு 15 தடவை ஃபேக்ட்ரி நம்ம பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட போகிறதில்ல. ஓகேங்களா? யாராச்சும் நம்ம மொபைல் தெஃப்ட் எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தான் 15 தடவை, இல்லை யாராச்சும் சின்ன பசங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தான் தப்பாக போட போகிறாங்க. ஸோ அந்த டைமில் 15 தடவை அங்கே தப்பாக போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும். நம்ம ஃபைல்ஸ் வந்து சேஃபாக இருக்கும், நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே எரஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஃபைல்ஸ் எல்லாமே எரஸ் ஆகிடும். ஸோ அந்த நம்ம டேட்டா வந்து அவங்களால எடுக்க முடியாது. அந்த டைமில் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டோ ஃபேக்ட்ரி ரீசெட். ஓகேங்களா? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷோ லாக்டவுன் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்கிட்டால் என்னோட கையை அசைச்சாலும் சரி, என்னோட காலை அசைச்சாலும் சரி, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஷோ லாக்டவுன் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மொபைலை வந்து யாருன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வேறு ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அதை டச் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற, எனக்கு வந்து கை அசைச்சாலும் தெரியல, என் விரலை அசைச்சாலும் தெரியாது, நான் அப்படி நல்லா தூங்குவேன் அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் தூங்க சொல்ல இந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணுறங்க. ஷோ லாக்டவுன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து இந்த பவர் ஆஃப் ரீசெட் எமர்ஜென்சின்னு தான் வரும். ஆனால் இதை அங்கே ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாக்டவுன் மோட் வரும். இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா என்னென்னா, அவங்க என்ன தான் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சாலும் ஓப்பனே ஆகாது. உங்கள் பின் நம்பர் தான் கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் பின் நம்பர் போட்டால் மட்டும்தான் அது ஓப்பனே ஆகும். அவங்க யாரும் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறது, உங்கள் பின் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ நமக்கு தெரியாமல் நான் நல்லா தூங்குங்க, என் கையை அசைச்சா கூட எனக்கு தெரியாது, என் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சா கூட எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை விட முன்ன சொன்னால் நான் 3 ஆப்ஷன் தான். ஓகேங்களா? இந்த 3 ஆப்ஷனுமே உங்கள் மொபைலில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அந்த வால்பேப்பர் சர்வீஸில் கிளான்ஸ் இருந்ததுன்னா கிளான்ஸை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டு லெஃப்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ரைட்டில் ஒரு ஆப்ஷன் வரும், லெஃப்ட்டில் ஒரு அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு மாதிரி ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூர் லாக் செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு தேவையானது அந்த ஆட்டோ ஃபேக்ட்ரி ரீசெட்டும் சரி, இந்த ஷோ லாக்டவுன் ஆப்ஷனும் சரி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.